வெல்கம் டு புலி கேமிங். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு ஒரு கேம். ஆல்ரெடி நான் இதை ஆடி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க கைஸ் கேம் கொள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுவாங்க கைஸ். ஏதோ உங்களை பேட்டில் ராயல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே டைம் வேணும். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா இப்படி கிராஸ் அமைச்சிக்கலாம். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கைஸ், இங்கே லெவல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதுவும் நீங்கள் இதுவும் ஆடணுமா. சிஎஸ் ஆடணுன்னா நீங்கள் லெவல் 12க்கு போனால் நீங்கள் ஆடலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளாஷ் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு மேட்சை ஆடணும். இப்போ நான் ஏற்றுனதுனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதுலேயும் ரேங்க் புஷ் இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இருங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ப்ரோன்ஸ் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ் ஆடி ஜெயிச்சு ப்ரோன்ஸ் 2, ப்ரோன்ஸ் 3, சில்வர் 1, சில்வர் 2, சில்வர் 3, கோல்டு 1, கோல்டு 2, கோல்டு 3, கோல்டு 4 இந்த மாதிரி வந்துன்னே இருக்குங்க கைஸ். பிளாட்டினம் டைமண்டுக்கு அப்புறம் ஹீரோயிக் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர். இதில் நான் எலைட் ஹீரோயிக் வரைக்கும் போயிருக்கேன் கைஸ். நீங்கள் இதை போக போக உங்களுக்கு டஃப்பான ஆளுங்க கடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேங்க்கும் மேலே ஏறி இந்த மாதிரி பரிசு கொடுப்பாங்க கைஸ். சரி வாங்க கைஸ் கேம் ஆரம்பிக்கலாம். நான் சிஎஸ் ரேங்க்கில் ஸ்டார்ட்னு கொடுத்தேன். நான் ஆல்ரெடி லெவலில் ரேங்க் ஏற்றி வச்சதுனால நான் கோல்டு 2 போயிருக்கேன். நான் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன் கைஸ். ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் மேலே காட்டுது கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஹேங் டைம்னு காட்டும். நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும் கைஸ் யாரெல்லாம் வரான் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிறத நான் கைஸ். என் பேர் தனுஜ் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசு வச்சு சில கன் தான் வாங்க முடியும். உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ கன்று வாங்கலாம். இப்போ நம்மளுக்கு 500 கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச். இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் காட்டுவாங்க கைஸ். மேலே இங்கே அழுத்துனீங்கன்னா ப்ளூ நம்ம ஆரஞ்சு ஏறும். இங்கே ஒரு கிரிட் இருக்கும் கைஸ், அந்த மேலே போகணும். இதுதான் ஜம்ப் கைஸ். இந்த கன் வச்சு இப்படி ஷூட் பண்ணலாம், படுக்கலாம். லூட்டு கைஸ். இதுக்கு பேர் தான் குளோவல் கைஸ். எனிமி யாராச்சும் நம்மளை அடிக்க வந்தால் இதை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா கைஸ்? இப்போ நான் காட்டுறேன் எனிமியை. இவன் தான் நம்ம எனிமி. ஆரஞ்சு கலரில் காட்டுவோம். அதுவே நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா அவன் சீக்கிரமாக செத்துருவான். அதனால ஹெட்டு போகும். புரிஞ்சிச்சா கைஸ்? இந்த மாதிரி மேலே காட்டுவோம் கைஸ். யார் எத்தனை பேர் கொண்டு இருக்கீங்க, MVP யார், VIP யாருன்ட்டு கைஸ். சரி கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் அங்கே நாக் ஆகியிருக்காங்க. யார் ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். மெல்லின கசித்தோ அவ்வளோதான் கைஸ். அந்த எனிமியை முடிச்சிட்டாச்சு. நம்ம இன்னொரு எனிமியை முடித்தா நம்ம தான் வின்னு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். இப்போ அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு விக்டரி அப்படின்னு வரும் கைஸ். அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் கைஸ். ஓகேங்களா கைஸ்? இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டாக வரும் கைஸ். 4வது ரவுண்டு போனால் நீங்கள் வின்னாயிடலாம். இப்போ எனக்கு 2200 ருபீஸ் காசு கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே நான் அந்த கன் வாங்கிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கன் P90 அப்படின்னு ஒரு கன். இது வாங்கிட்டு உங்களால் எந்த கன்னும் வாங்க முடியலன்னா 700 ருபீஸ் கீழே போனீங்கன்னா செஸ்ட் பிளேட், அதுக்கப்புறம் ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் ஆகிடுவீங்க. ஐஸ் ட்ரிக் அப்படின்னு 100 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை வச்சு நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இது பிடிச்சி நம்ம தூக்கி போட்டால் அது போயிட்டு சொருவி உடஞ்சிடும். பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகிடும். அதுதான் கைஸ். புரிஞ்சுச்சா கைஸ்? இப்போ நீங்கள் எவ்வளோ கில் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நாளாக வரும். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எனிமி இருந்தால் கைஸ் அவன் செத்துருவாங்க கைஸ். நாக்டவுன் ஆகிட்டா இந்த மாதிரி நம்ம திருப்பி கொல்லணும் கைஸ். இல்லைனா நம்ம அவனோட ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணிவிடுவாங்க கைஸ்.
இப்போ காட்டின பாருங்க கைஸ், தெரிதா கைஸ் எப்படி அடிச்சன்ட்டு? இப்படி தான் கைஸ் நீங்களும் அடிக்கணும். மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க தலைமையில நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க கைஸ். தாங்க இந்த கேம் கான்செப்டே. இப்போ நீங்கள் எல்லாரையும் அடிச்சிட்டிங்க, 4 பேரையும் நீங்களே அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க கைஸ். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு லாக்டவுன் ஆகிட்டேன்னா ஹெல்ப்னு கொடுத்தானே அவன் ஏஞ்சிக்கினாங்க கைஸ். இப்போ நான் தான் கைஸ் MVP. நான் 7 பேரை கொண்டதுனால நான் தான் ஜாஸ்தியாக இருக்கேன் கைஸ். இங்கே கைஸ் இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் வரும். இந்த மாதிரி ரிப்பேர் கிட்னா இது வந்து உங்களால் 6 முறை உடஞ்சி போயிடுச்சுன்னா திருப்பியும் சரி பண்ணுங்க கைஸ். சரிங்க கைஸ், வின் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து அந்த மாதிரி வரும் கைஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, நீங்கள் வந்து ஒழிஞ்சு போனால் தான் எனிமீஸ்லாம் அவங்க ஷூட் பண்ணாமல் இருப்பாங்க. சரிங்களா கைஸ்? யாருக்கு வந்து சக்கரத்தான் இப்போ மேலே இருக்காங்க கைஸ். அவன் ஒரு ஏதோ பவர் போட்டாங்க, என் ஃப்ரெண்டு டவுன் ஆகிட்டாங்க கைஸ். யாருக்கு வந்து சக்கரத்தான் பின்னாடி என் ஃப்ரெண்டு வந்து நாக்கணும் ஆகிட்டாங்க கைஸ். இப்போ பாருங்க கைஸ், அவன் செத்துட்டான். இப்போ என் ஹெல்மெட் உடஞ்சிருக்கா, ரிப்பேர்னு கொடுத்தா ரிப்பேர் ஆகிடுச்சு பாருங்க கைஸ். இப்போ இவனை ஹெட் அடித்தானா சைட்லேருந்து எங்கேயோ அடிச்சிட்டாங்க கைஸ். சரிங்க கைஸ், இதான் ரவுண்ட் 4 கைஸ். நான் எல்லாத்தையும் எழுதுறதுனால எனக்கு திருப்பியும் காசு கம்மியாக தான் வரும் கைஸ். சரிங்களா கைஸ்? கைஸ் நான் கன்று வாங்கிக்கிறேன் கைஸ். என்கிட்ட காசு கம்மியாக இருந்ததுனால டெசர்ட் ஈகிள் அப்படின்னு ஒரு கன் 800 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் கைஸ். நான் இந்த கேம் ஆல்ரெடி ஆடி நான் ரொம்ப ப்ரோ பிளேயராக இருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி தெரியும் கைஸ் எப்படி ஆடணுன்ட்டு. இதுக்கு பேர் தான் லூட் ட்ராப்ஸ் கைஸ். இது கிட்ட போனீங்கன்னா அது லோட் ஆகும், இது வந்து ஃபுல் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம எனிமி மேலே இருக்கான், ஹெட்டில் அடித்தோன்னே சீக்கிரமாக காலி ஆகிட்டோம். பார்த்தீங்களா கைஸ்? கைஸ் இப்போ என் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கான், அவனை முடிச்சுடுறேன். நம்ம டிஃபீட் ஆகிட்டோம் கைஸ். திருப்பியும் நீங்கள் எலிமினேஷன் ரிப்ளேன்னு கொடுத்தா அவன் எப்படி நம்ம காலி பண்ணான்னு கைஸ். நான் அவன் கூட சண்டை போட்டிருந்தேன், அவன் குறுக்கில் வந்து முடிச்சிட்டான் கைஸ். சரி கைஸ், இதுதான் ரவுண்ட் 5 கைஸ். இப்போ நம்ம ஜாக்கிரதையாக ஆடணும் கைஸ், இல்லைன்னா டப்புன்னு போட்டுருவாங்க கைஸ். நான் இந்த 2 கன் நான் வாங்கியிருக்கேன். க்ளோவால் எதுக்கு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லவே இல்லை. க்ளோவால் வந்து நம்ம எனிமி அடிக்கிறான்னா நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அதனால் எனிமி நம்ம மேலே ஷூட் பண்ண மாட்டான், அந்த க்ளோவால் அப்படின்னு ஒரு வால் மேலே ஷூட் பண்ணுவான். இதான் கைஸ். சரிங்க கைஸ், எனிமி இங்கே இருக்கான் கைஸ். கைஸ் நான் தான் MVP. இப்போ நம்ம ரவுண்ட் 3ல் இருக்கிறதுனால ரவுண்ட் 4 போனால் நம்ம வின் ஆகிடுவோம் கைஸ். இது ஜஸ்ட் CS ரேங்க் தான் கைஸ். இப்போ நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க கைஸ்,
இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும்னா புலி கேமிங்கை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். இந்த ஜோன் இந்த வால் வந்து போனதுனால நம்மளால திரும்பியும் போக முடியும் கைஸ். கைஸ் இனிமே நான் இங்கேருந்து ஷூட் பண்ணேன் கைஸ். அவனை பார்த்துட்டேன் கைஸ். அவன் கிரினேட் அப்படின்னு ஒன்று தூக்கி போட்டான் கைஸ். நான் இது எதுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ யூஸ் ஆச்சா? இப்போ நான் நாக் டவுன் ஆகிட்டேன் கைஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஹீல் ஆனா இந்த மாதிரி ஹீல் ஆகலாம் கைஸ். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சாக்கு பீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. சாக்கு பீஸ் 12 காயின் 2 ஹவர்ஸ் சூப்பரா போகும் டைம் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட் திருப்பி வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் எனக்கும் கொடுத்தாங்க கைஸ். கீழே இருக்காங்க இந்த முடிச்சதுக்கப்புறம் போயா அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக முடிச்சிட்டோம் கைஸ். சரிங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் புலி கேமிங்.